மாட்டேங்குதே. வாழ வழி இல்லாம தாங்க நாங்க திரும்ப திரும்ப இங்கேயே வந்து நிக்கிறோம். இருக்கீங்க அவங்க என் அம்மா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படி திடீர்னு ஒரு குடும்பம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு நாங்களும் உங்க ஃபேமிலியை மத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறது தப்பு, ரொம்ப தப்பு. தள்ளுடா நினைப்பேன். ஏதாவது கொட்டி கிடக்கிற கோடிக்கணக்கான சொத்துல இருந்து உனக்கு பங்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் வேண்டாம். ரோட்ல நின்னு சண்டை போடுறதெல்லாம் எங்களோட பழக்கமே கிடையாது. இதெல்லாம் பிளான் பண்ணி தானே இங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் போடுறாங்களே. இவருக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. நிக்கிறாங்க இவங்க எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட. இது என்ன? இதுக்குதான் தம்பி நாங்க வரமாட்டோம்னு சொன்னோம். நீங்க ஒண்ணும் சண்டை போட வேணாம், எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க. இல்ல தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கோம், உனக்கு புரியலையா? இல்ல இருக்கும் போதே இதெல்லாம் வந்து பேசிருக்கணும். அவர் செத்து போய் 2 வருஷம். ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடுங்க. இது வரைக்கும் நான் ஆனோ சூடு சொரண ஏதாவது ஒண்ணு இருக்கா? திருப்பேன். சார்க்கா இருங்களேங்க, அதான் நான் பேசுறேன். விஜய், நீ எதுக்குடா ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு இருக்க? நீ என்னடா நான் பசுபதி வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு காவேரி என்னவெல்லாம் பேசினா? அங்க பொண்ணு எடுக்காதீங்க, அடைக்கிறீங்க. அவங்க 3 பேர் வந்து போய் நீங்க சந்தோஷமா இருந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இத நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் திரும்ப வர்ற வரைக்கும் யாரும் ஒரு பொடி பைய தட்டி விடுறான், நீ பாத்துக்கிட்டு அமைதியா நிக்கிற. பேசிட்டு இருந்தா அடிதடியில தான் போய் நிக்கும். நான் பேசிக்கிறேன். ஆனா அது ஏன் வீடுங்க? அவங்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். பிரெக்னண்டா இருக்க பிரதர். ஆனா காவேரி சின்ன வயசுல இருந்தே கஷ்டம் மட்டும் பார்த்து வளர்ந்த பொண்ணு. அங்க நிக்கிறாங்களே கங்கை, வேலை பார்த்து மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுக்கு பணம் வேணும்னு உழைச்சு சம்பாதிக்க வெளிநாடு போயிருக்காரு. உங்களை சும்மா ஒண்ணும் போக சொல்லியே. கோர்ட் என்ன சொல்லுதோ அதை நாங்க கேட்கிறோம். வேலை இங்க தங்கி இந்த கேஸ் நடத்துறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா, ஆனா அது வரைக்கும் எனக்கு தெரியாதா? தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்குனீங்க. நான் இன்னைக்கு சொத்து விஷயத்துல மொத்தமா கோர்ட்டை நம்பி வெயிட் பண்றதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. அம்மா சொத்துல பாதி பாதின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க வசதியா தான் இருக்கீங்க. எங்களுக்கு சேர வேண்டியது உங்களோட தேவைக்காக மத்தவங்களோட சூழ்நிலைய புரிஞ்சுக்காம அவங்க பண்ணணும்னு ரொம்ப பொறுமையா மரியாதையா பேசிட்டு இருக்கு. நல்லபடியா சொல்லும் போதே கிளம்பி போய் எங்களால போக முடியாது. வீட்டு வாசல்ல உட்காந்து உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவோம். ஒண்ணுமா கூப்பிடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. எங்களுக்கு போறதுக்கும் வேற இடம் இல்ல. நீங்க போற இடம்லாம் நாங்க வழி இல்லாம தான் பிரதர் நாங்களும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். கால் பண்ணி சாவடிப்பான். அப்படி ஒரு சிக்கல்ல நாங்க இருக்கோம். எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கிடைக்கும். இங்க இருந்து கிளம்ப மாட்டீங்க. செத்தாலும் நான் இங்க இருந்து போ. எல்லாருக்கும் புரியுதான்னு பாக்குறேன். அப்புறம் இந்த கோர்ட்டுக்கு போவேணாங்கிற முடிவை நீங்க தான் எடுத்து. இப்ப நான் எப்படி உங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேனோ, ஒரு நாள் டைம். இரு அடே ப்ளீஸ், எனக்கு ஒரு உதவி வேணும். காவேரியோட அம்மா அக்காவியா? சாரதாத்த வீட்டுக்கு வந்து அந்த குடும்பம் டென்ஷன் கொடுக்கற நேரம் இங்க வந்து நிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்க ஒரு நாள் இங்க தங்கணும். நல்லா இருக்கு நீ சொல்றது. ஜெய், அவங்களை இங்க இருந்து விரட்டுறதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயமே இல்ல. ஆனா இன்னைக்கு அமுச்சு விட்டோன்னு வைங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடைச்சா
இதுக்கு தான் இருப்பாங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அம்மா ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ். பட் ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். என்- பாருங்க தாத்தா. நான் பேசுறேன். பாட்டியும் சித்தியும் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள நான் நீங்களும் உள்ள வாங்க. தம்பி